கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக பள்ளத்தாக்குகளின் அனுபவங்கள் என்ற பொருளிலே சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதத்திலே பல பள்ளத்தாக்குகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு சில பள்ளத்தாக்குகளை நாம் சிந்திக்கலாம். முதலாவது சித்திம் பள்ளத்தாக்கு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 3-10 ஆகிய வசனங்களிலே இங்கேதான் சோதோம் கொமோரா யுத்தம் நடைபெற்ற இடம். ஏலா பள்ளத்தாக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கேதான் தாவீது கோலியாத்தை வெற்றி கொள்கிறார். ஆகோர் பள்ளத்தாக்கு, இது பாடுகளின் இடமாகவும் பின்னர் நம்பிக்கையின் இடமாகவும் மாறிய இடம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு, ஓசியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே. இது மிகவும் வளம் கொண்ட இடத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் தொடர்புடையதாகும். முதலில் பள்ளத்தாக்குகள் என்பது என்ன, அதன் அமைப்பு என்ன, அதை சிந்திக்கலாம். நிலவியலிலே பள்ளத்தாக்கு என்பது பெரும்பாலும் ஒரே திசையில் அமைந்திருக்கும் தாழ்ந்த நிலப்பகுதியாகும். பொதுவாக இந்த பள்ளத்தாக்குகள் யூ வடிவமாகவோ அல்லது வி வடிவமாகவோ அல்லது இரண்டும் சேர்ந்த வடிவமாகவோ அது காணப்படும். இந்த பள்ளத்தாக்குகள் இருபுறமும் அமைந்துள்ள மலைகள் அல்லது குன்றுகளின் சரிவுகளில் அமைந்திருக்கும். நம் நாட்டிலே காஷ்மீர் மலைப்பகுதிகளில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு, ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு, நுப்ரா பள்ளத்தாக்கு ஆகியவை பிரசித்தி பெற்றவை. அமெரிக்கா, பிரான்ஸ், இந்தோனேஷியா, கனடா ஆகிய தேசங்களிலே அழகழகான பல பள்ளத்தாக்குகள் இருப்பதை பார்க்க முடியும். இந்த பள்ளத்தாக்குகள் வேதத்திலே நமக்கு பல வித்தியாசமான அனுபவங்களை கற்றுத்தருகிறது. இந்த பள்ளத்தாக்குகள் நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தருகிறது என ஒரு சில குறிப்புகளின் வழியாக சிந்திக்கலாம். பள்ளத்தாக்கு என்பது பாடுகள், பயம், சோதனைகள், இருள், தனிமை என்பவைகளின் அனுபவமாக சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடுவதை நாம் காண முடியும். ஆழமான இருளான மரண பள்ளத்தாக்கை, அங்கே எந்த வெளிச்சமும் தப்பி செல்லும் வழியும் ஆறுதலும் ஆள் அரவமும் இல்லாத ஒரு தனித்து விடப்பட்ட நிலை என்பதை சங்கீதக்காரன் விவரிப்பதை நாம் காண முடியும். பள்ளத்தாக்குகளின் அனுபவங்களை கடந்து செல்லாத விசுவாசி இருக்க முடியாது. அது பணக்காரன், ஏழை, வலிமையானவன், வலிமையற்றவன், பலசாலி, பலவீனன், படித்தவன், படிக்காதவன் என எந்த வேற்றுமைகளுமின்றி எந்த முன்னறிவிப்புமின்றி நமக்கு ஏற்படும் ஒரு திகிலான மன சஞ்சலமான அனுபவமாகும். ஆனால் பள்ளத்தாக்குகள் எப்பொழுதுமே வேதத்தில் டெட் என்று சொல்லப்படும் முட்டுச்சந்தில் முடியும் அனுபவம் அல்ல. மாறாக தேவனுடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும் முக்கியமான பாதையாகும். தேவன் நமது பள்ளத்தாக்குகளின் அனுபவத்தின் போது அவர் தூரத்தில் இருந்து நமக்கு தைரியம் அளிக்கவோ அல்லது வெளியிலிருந்து நமக்கு ஆறுதல் தருபவரோ அல்ல என்பதை சங்கீதக்காரன் இப்படியாக விவரிக்கிறான். சங்கீதம் 23:3 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எப்படி இஸ்ரவேல் மக்களின் செங்கடல் அனுபவத்தின் போதும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் சூளை அனுபவத்திலும் தானியேலின் சிங்கக்கெபியின் அனுபவத்திலும் தேவன் பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுபவர் அல்ல, நமது பிரச்சனைகளில் நம்மோடு நிற்கிறவர் அல்லது தேவன் நம்மை பள்ளத்தாக்கின் நடுவிலே சந்திக்கிறவர் என்பதே விசுவாசிகளான நமக்கு இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கிடைக்கும் மிகவும் ஆறுதலான நம்பிக்கையான ஒரு பாடமாகும். இஸ்ரவேல் புத்திரரிலே யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் ஆகான் என்பவன் எரிகோ தரைமட்டமானவுடன் அங்கிருந்து சாபத்தீடானவைகளிலே சிலதை எடுத்துக்கொண்டான் என்பதை கண்டு தேவன் கோபம் உண்டதினாலே ஆகானையும் அவன் எடுத்து வந்த வெள்ளி, பொன், அவன் குடும்பத்தினர், அவனது ஆடு மாடுகள், கழுதைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே சுட்டரித்து அவன் மேல் கல்லெறிந்து கொன்ற இடம்தான் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு. இதனை யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சாபத்தீடானவைகளை ஆகோன் இச்சித்த காரணத்தினாலே மகா பெரிய எரிகோ கோட்டையை வென்ற இஸ்ரவேல் மக்களால் வெகு எளிதாக வெல்லக்கூடிய ஆயி பட்டணத்து மனுஷருக்கு முன்பாக முதுகு காட்டும் நிலை வந்ததை நாம் அறிவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்பாத அல்லது தேவன் வெறுக்கும் சாபத்தீடான அனுபவங்களை நாம் சுமந்து கொண்டு தெரிவோமானால் ஆயி போன்று சிறு விஷயங்களில் கூட தோல்விகளை சந்திக்க நேரிடும். எனவே நமது சாபத்தீடானவைகளை சுட்டரித்து போடும் இடமாக ஆகோர் பள்ளத்தாக்கு இருக்க வேண்டும் என இப்பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசல் என ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஓசியாவுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கும் போது, நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திலிருந்து அழைத்து கொண்டு போய்
அவளோட பட்சமாய் பேசி நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன் என்கிறார். சாபத்தீடான ஆகோர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கைகளையும் நாம் இழந்து நிற்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கவும் நாம் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் நம்முடைய வாழ்வில் வெளிச்சத்தையும் புதுப்பித்தலையும் மறுபடியும் மறுசீரமைப்பு பெரும் வகையில் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ஒரு வித்தியாசமான தரிசனத்தை விளக்குகிறார். கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அவனை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அங்கே மகா திரளான எலும்புகள் உலர்ந்து அங்கே கிடக்கின்றன. தேவன் அவரை நோக்கி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீரே அதை அறிவி என எசேக்கியேல் சம்பாஷிக்கும் வார்த்தைகளையும், அதனை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று கூறியதையும், அதே போல் அந்த உலர்ந்த எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டதையும், அவைகள் நரம்புகளும் மாம்சமும் தோலும் பெற்று உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள் என வாசிக்க முடிகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் தேசத்திற்கான மறுசீரமைப்பு தீர்க்க தரிசனம் எனினும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெற்று வரும் வறண்ட அனுபவங்கள், ஆவிக்குரிய உயிரற்ற நிலையில் உள்ள நமது விசுவாச வாழ்க்கை, இனி எந்த பயனும் இல்லை என நம்பிக்கை இழந்த உலர்ந்த பள்ளத்தாக்குகளின் அனுபவத்தில் இருக்கும் எந்த சபை, சமுதாயம், தேசம் எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அவரது மூச்சு காற்றும் நம்மை உயிர்ப்பிக்க செய்வதுடன் பயனற்ற நிலையில் பள்ளத்தாக்குகளில் உலர்ந்த எலும்புகளைப் போல் கிடக்கும் நம்மை மீண்டும் காலூன்றி பெரிய சேனையாக கர்த்தருக்காக வாழ செய்யும் என்பதே இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு தரிசனம் நமக்கு அளிக்கும் உற்சாகமான செய்தியாகும். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கூறுவதைப் போல, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நாமும் நமது ஆவிக்குரிய தொய்வான, மலர்ச்சியற்ற, மங்கி போன உலர்ந்த நிலையை தேவனுடைய வசனம் மூலம் புதுப்பித்துக் கொள்ள இந்த பகுதி நமக்கு உற்சாகத்தை அளிக்கிறது என்பது உண்மை. பள்ளத்தாக்குகள் என்ற பொருளிலே சில சிந்தனைகளை இன்று சிந்திக்க தேவன் உதவி செய்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை இந்த உலகத்திலே ஒரு மேலோங்கிய நம்பிக்கையாகும். தேவன் விரும்பாத அல்லது தேவன் வெறுக்கும் சாபத்தீடானவைகளை நாம் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு கர்த்தருடைய சபையிலும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தொடர்வோமானால் தேவனுடைய கோபம் நம்மை ஆகோர் பள்ளத்தாக்கிலே அழித்து விடுவது மட்டுமல்ல, நாம் சிறு வெற்றி கூட பெற இயலாத ஆயி அனுபவத்தை பெற நேரிடும். தேவன் நம்மை நயங்காட்டி அழைத்து அதே ஆகோர் பள்ளத்தாக்கை நமக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றவும் வல்லவராக இருக்கிறார். உயிரற்ற, நம்பிக்கையற்ற நிலையில் வாழும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நரம்புகளையும் மாம்சத்தையும் தோலையும் இணைத்து நம்மை காலூன்ற செய்வது அவரது வார்த்தையும் அவருடைய வசனங்களுமே. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நம் வாழ்க்கையை உயிரடைய செய்யட்டும், புதுப்பிக்கட்டும். ஆவிக்குரிய உலர் தன்மைகளிலிருந்து விடுபட்டு காலூன்றி கர்த்தருக்காக பெரும் சேனையாக நாம் நிற்க தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.